குடிச்சிட்டு வெளிக்கிடுவோம். டீ 150 ரூபா. ஏன்னா பொஸ்வெல் பிளேஸ் இந்த தொங்கலில் இருக்குது. போகுது இப்போ இந்த இடத்துல சோளா சுமணதிசி பேக்கரின்னு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வெள்ளவத்த பீச்சை சுற்றி போவோம்னு பார்த்தது என்ன நடந்துட்டுன்னு சொன்னால், நல்ல இடி முழக்கமாக இருந்தது, மழை குணமாக இருக்குது. இன்றைக்கு இரவு நல்ல மழை பெய்யுமென்று தான் நினைக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கு சும்மா ஒரு பீச்சில் சும்மா உலாத்திட்டு வருவோன்னு தான் வெளிக்கிட்டேன். இப்போ சன நடமாட்டமாக இருக்கும், அப்போ அதெல்லாம் காட்டவுன்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு எல்லாம் போச்சு. ஆனால் இப்போ போனாலும் அங்கே நிறைய பேர் நடந்து திரிஞ்சு கொண்டிருப்பினோம். அதில் வண்டில் கடை இருந்தால் ஆக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருப்பினோம். அதே மாதிரி அங்கே வெள்ளவத்த பீச்சுன்னா சொல்ல அவனு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் அங்கே இருப்பினோம். அதே மாதிரி ஃபேமிலியாக வர ஆக்களும் இருக்கணும். ஃபேமிலியாக வந்து அந்த கடற்கரையில் என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஆக்களும் இருக்கிறோம். நாங்கள் போய் சும்மா உலாத்தி பார்த்துட்டு வருவோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வெள்ளவத்தையிலேருந்து வேறு ஏதாவது நாட்டுக்கு இப்போ கொழும்புல இலங்கையிலேருந்து வேறு நாட்டில் இருந்து கொண்டு வெள்ளவத்தையில் இருந்தாக்கள் இப்போ நேற்றொரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வெள்ளவத்தையை சுற்றி காட்டி. அதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு இந்த வெள்ளவத்தை பீச்சை மீட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கிற நீங்கள் போன இடங்கள், நீங்கள் போன கடைகள், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதிலெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் சேனலுக்கு முதல் தரம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்க்குற நிறைய பேரில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கிறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் எனக்கும் நல்ல பூஸ்டாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் போய் கொண்டிருக்கிறது 36 லேன். இப்போ பின்னேரம் பார்த்திங்கன்னா 6 மணி. இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் பீச்சுக்கிட்ட போகிறோம். இந்த ரோட் எங்கே இருக்குன்னா ஆப்பிக்கோ தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒமேகான்ற ஒரு ஹோட்டல் இருக்குது, அதோட திரும்புகிற ரோட் தான் இந்த ரோட். வாங்க நாங்கள் பீச் சைடுக்கு போயிட்டு அப்படியே வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு நடையை போட்டுட்டு வருவோம். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதும் வந்து எனக்கு வீடியோவாகவும் போச்சு, நடைக்கு நடையாகவும் போச்சு. அதனால் பார்க்குறாக்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், இப்படி உங்களுக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஆசை இருக்கோ அதையெல்லாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த இடத்துக்கு எல்லாம் போய் வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னா எனக்கு நடந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு இடத்தை காட்டின மாதிரியும் இருக்கும். இப்போ நாங்கள் 36வது லேனில் கடைசிக்கு வந்துட்டோம். வானத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அதோட நல்லா இருட்டி கொண்டு வருது. ஏனெண்டா மழை மூட்டம், நல்ல இடிச்சத்தம் கேட்டது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு. இங்கே பாருங்க நல்ல மூட்டம் மழைக்கு ரெடியாகி கொண்டிருக்கு. இப்போ ஏற்கனவே இப்போ தான் மழை பெஞ்சு ஓஞ்சது. இதில் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் திரும்ப ஒரு மழை வருமென்ற மாதிரி சொல்லினோம். ஏற்கனவே வந்த மழையிலேருந்து எல்லோரும் மீண்டு வர இல்லை. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரோட்டாலேயே நாங்கள் நடந்து போவோம் சைட்டால். இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் எல்லாம் வந்து நிற்பா. இந்த ரோட்டில் அந்த தொடக்கத்தில் இருந்து இங்கே மட்டும் பஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ இரவு யாழ்ப்பாணத்துக்கு போகிற பஸ் எல்லாம் இங்கெல்லாம் அடிச்சு நிற்கும். இப்போ இதில் நார்மல் இந்த பஸ் தானே இப்போதைக்கு நிற்குது. ஒரு 7 மணி தாண்டினா அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட் முழுக்க பலூன் பஸ்ஸாக நிற்கும். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிற பெரிய பஸ் வெங்கடேஸ்வரா, மற்றது என்சிஜி, ரத்னா, அப்படி எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுமணதிசி பேக்கரின்னு இருக்குது. இப்போ கொழும்பில் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பேக்கரிகளில் இந்த P&S, அது அப்படி P&S, கரவன் ஃப்ரெஷ், மற்றது இந்த காஃபி ஷாப் மாதிரி, அதாவது இந்த ஜாவா லோஞ்ச் அது மாதிரி பெருசாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த சுமணதிசி பேக்கரி. ஒன்று இங்கால சீ சைடில் இருக்குது, 2வது வெள்ளவத்த ரொக்ஸி கார்டனுக்கு முன்னுக்கு இருக்குது. நாங்கள் கேம்பஸ் படிக்கிற காலத்துலேருந்து இங்கே வாரது வழக்கம். அதாவது இங்கே இல்லை, மற்ற இதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாக பிள்ளையார் கோயில். அதாவது போன வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இந்த கோயில்ட வரலாறு சொன்னான். விசாக பிள்ளையார் கோயிலேருந்து வீசா பிள்ளையார் கோயிலாக மாறிய கோயில் தான் இது. வாங்க நாங்கள் கும்பிட்டுட்டு போவோம். பிள்ளையாரத்தா இப்போ பார்த்தீங்கன்னா விடிய பஸ் போகிறது தானே இங்கே இந்த ரத்னா பஸ், அது இந்த இடத்துல நாங்கள் வந்து ஏறணும். இந்த வீசா பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு தான் அந்த பஸ் வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு அங்கால போகும். அதோட இந்த இடமும் பஸ்ஸாக தான் இருக்கும். இந்த பனானா லீஃப் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்து கேள்விப்படக்கூடிய பேர்கள்னு சொன்னால் இந்த பனானா லீஃப், மற்றது இந்த ரோயல்ன்றது இதில் நாங்கள் படிக்க வரைக்குள்ளே இருக்குது. அதுக்கு முதலும் இருக்கான்றது எனக்கு தெரியலை. மற்றது இன்னொரு கல்யாண மண்டபம் இருக்குது, என்ன பேருன்னு சொன்னால் மயாமி. இப்போ அங்கேயும்
இப்படியான ஒரு சில பெரிய இடங்கள் வந்து இங்கெல்லாம் இருக்கு. அதோட நிறைய பேர் வந்து கோல்ட் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறவே சீ சைடுக்கு மாறுறவே, அதாவது காரில் இல்லாட்டி ஆட்டோவில் போகிற. ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் சிக்னல் இருக்காது. அப்போ சிக்னல் இல்லாதால வடிவாக அதே போயிட்டு வரலாம். இப்போ இடைக்குள்ள நின்று போகணுன்ற அவசியம் இல்லை. அதால் இந்த இடத்துல ஒரே வாகனம் நெருங்கி போய் தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் வாகனம் செறிஞ்சு போய் இருக்கும் இந்த இடத்துல. நாங்கள் இப்போ ரயில்வே ட்ராக்கோட போய் அங்கே நடப்போம். இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் பெஞ்ச மழைக்கு தேங்கின தண்ணி. இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுல அடிக்கடி இந்த மோட்டர் சைக்கிள் திருத்துகிற கடைகள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே கொழும்புல அப்படி இல்லை. அங்கே சைக்கிள் திருத்துகிற கடையே நாங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இங்கே அப்படி தேடி பிடிக்கிறதே கஷ்டம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சீ சைடில் ஒன்று இருக்குது. ஆனால் அங்கால கோல்ட் ரோட் சைடில் பெருசாக காணவே இல்லாது. நாங்கள் ஒன்றில் உள்ளே போய் தேடி பிடிக்கத்தான் உண்டு. அதாவது லேனுகள், இந்த தொங்கல் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா மிராஜ் கொழும்புன்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி ரமதான்ற ஒரு ஹோட்டல் அங்கால இருக்குது. இப்படி இந்த சைடில் நான் இந்த பெரிய இடங்கள் சொன்னது தான். அதாவது இந்த ஹோட்டல்கள், மற்றது சாப்பாட்டு கடைகள், கொஞ்சம் பெரிய சாப்பாடு கடைகள் அந்த மாதிரி. அதோடு நாங்கள் கதைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ என்ன தான் வெளிநாட்டு ஃப்ரான்ச்சைஸ் இந்த கேஎஃப்சி, பீஸா ஹட், டொமினோஸ் அண்டு இலங்கையில் இருந்தாலும், இப்போ இலங்கைக்கு உரிய ஒரு பிராண்ட் பார்த்து சொன்னால் இந்த டைன்மோர். இந்த டைன்மோர் வந்து நிறைய பேர் இப்போ மீட்டு பார்க்கலாம் அந்த காலத்தில் என்ன விலையில் இருந்தான்னு சொல்லி. எங்களோட அண்ணா எல்லாம் சொன்னவன் அவங்க முதல் வரைக்குள்ளே 150 ரூபாய்க்கு சப்மரைன் எடுக்கலாம்ண்டு இப்போ 1050 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோத்துக்கு விலையேற்றம் நடந்திருக்குண்டு. இப்போ நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கொமெண்டில் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள் ட்ரெயின் போகுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், வேலை முடிஞ்சு சில நேரமெல்லாம் தொங்கி கொண்டாக்கள் வரையினேன். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டென்ஷன், ஒவ்வொரு ப்ரெஷரில் இதில் போய் கொண்டிருப்பான். ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். எல்லோரும் அந்த எப்படியாவது அந்த டக்குண்டு வீட்டை போகணும், இல்லாட்டி குறைஞ்ச காசில் வீட்டை போகணுன்ட்டு ட்ரெயினை தொங்கி கொண்டு போனாலும் பரவாயில்ல இதில் போயிட்டு வருவாங்க. டைன்மோர் பார்த்தீங்கன்னா பொஸ்வெல் பிளேஸுன்ற தொங்கலில் இருக்குது. இப்போ இங்கே வந்து போனாக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு. உங்களோட பழைய ஞாபகங்களை எல்லாம் மீட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகள் அங்கே போய்கொண்டிருக்கு. இப்போ இது வெங்கடேஸ்வரா பஸ், அதில் போய் அடிக்கும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடம் நிரம்பிடும் பஸ். இப்போ இதில் ரோட் க்ராஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. ஏனெண்டா சிக்னலுக்காக இங்கால வந்துடுவாங்க, இங்கால எல்லோ லைனும் இல்லை, வாரதுக்குள்ளே நாங்கள் ஓடி இங்கால வந்துடணும், இல்லாட்டி தட்டிட்டு போயிடுவாங்க. போய் வாரது 1-2 வாகனமாக தான் இருக்கும். ஆனால் ஆட்டோக்காரை இப்போ க்ராஸ் பண்ணுற நேரம் தான் ரைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோளா இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு முதல் இடத்துல இந்த கடை இருக்கையில் இப்போ தான் கிட்டடியில் ஓப்பன் பண்ணது. இப்போ இதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியோ இருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடை ரியோ. இப்போ ரியோ வந்து முதல் இதில் இருக்கையில் முதல் அடுத்த லோக்கலான் இருந்தது. இப்போ தான் இப்போ ஒரு 6 வருஷமாக இதில் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் மற்ற இடத்துல இருந்தது. இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கே ஸ்டேஷன் ரோட்டு கிட்ட இங்கே வானம். இப்போ ஒரு சூரியன் மறையிற நேரத்துக்கு வந்திருந்தோம்னா சும்மா அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போயும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேர் குடும்பமாக வந்திருக்கணும். இங்கே சின்ன பிள்ளைகளோட வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை ரியோ இருக்குது. ஆனால் என்னண்டா யாழ்ப்பாணத்தை விட இங்கே கொஞ்சம் இனிப்பு சரியான கூட. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டீ கடை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வடை கடை ஒன்றும் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தோட ஒரு சிலர் வந்திருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேர் வந்திருக்கணும். நாங்கள் இங்கால வடை கடையையும் டீ கடையையும் பார்ப்போம். இதில் ஒரு டீ கடை இருக்குது, இங்கால ஒரு வடை கடை இருக்குது. ஆள் வடை டீ ஒன்று எடுத்து குடிச்சு பார்ப்போம். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சூரியன் மறையுதோ இல்லையோ அந்த மறைகிற மாதிரி இருக்கிறத நாங்கள் ஒரு போய் பார்ப்போம். இன்றைய சூரியன் தெரியாத இல்லை தான், ஏன்னா சொன்னால் தானே மலை மூட்டமாக இருக்குது. நாங்கள் போய் கடற்கரையை சும்மா பார்ப்போம். இந்த கடவையெல்லாம் கவனமாக க்ராஸ் பண்ணோன்னு சில நேரம் அந்த அடித்து விட்டுரும் ட்ரெயின். என்ன சில பேர் பாட்டு கேட்டுக்கொண்டு சும்மா ஃபோனை பார்த்து கொண்டெல்லாம் க்ராஸ் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிற. இப்போ ஒரு 2 கிழமைக்கு மேலே நான் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறத பார்த்தா இந்தியாவில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருந்தது. இதில் ஒரு 4:30 5 மணிக்கு வந்தால் சும்மா அந்த மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் அதில் போய் டீயை குடிப்போமே. நாங்கள் ஆக்கள் நிற்கணும், ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக நிற்கணும். இங்கால ஒரு ஃப்ரெண்ட்ஸு இப்போ அதுக்குள்ளே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் இங்கால வருவோம். அந்த ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டை வெளிக்கிடுவோம். இப்போ என்னென்னா இருட்டினதால் உங்களுக்கு எல்லா இடமும் காட்டலாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இருந்த இடங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் போய் எடுத்து அந்தந்த இடங்களை காட்டுறேன் உங்களுக்கு. அதை நாங்கள் நேர் விருப்பம்னு ஒரு சீரீஸாக பண்ணுவோம். இப்போ நீங்கள் எங்கே இருந்த நீங்கள் கொழும்புக்குள்ளே அந்த ரோட் பார்க்க போகிறீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அந்தந்த இடங்களை நான் கொண்டே காட்டுறேன். நேர் விருப்பம்ன்ற ஒரு வீடியோவாகவே செய்வோம். அதை டீ ஒன்று வேண்டிட்டு குடிச்சிட்டு வெளிக்கிடுவோம். டீ 150 ரூபா. நார்மல் கடையிலேயே மாதிரி தான். இது கொஞ்சம் இந்த மசாலா டீ, மசாலா சாய், அந்த ஏலக்காய் மற்ற ட்ரெயின் ஒன்று போகுது பாருங்க பின்னா. ஆனால் எம்டி ஆக்கள் இல்லை பெருசாக. இவ்விடத்தில் வந்து நின்று யாழ்ப்பாணத்துக்கு ஏறுறது வளமை. யாழ்ப்பாணத்துக்கு இவ்விடத்தில் 7:30க்கு வேறு 8 மணி ட்ரெயின், 7:30 7:45 இவ்விடத்தில் வேறு. இது இந்த சிட்டி, இதுக்குள்ளே கொழும்புக்குள்ளே சுற்றி தெரியுது. கொழும்பு, கம்பா, ராகம அப்படி இதுகளுக்குள்ளே சுற்றி தெரியுது ட்ரெயின். ஆமாம், சுட சுட இப்போ மழை ஒன்று அடிக்கிறதுனா இந்த மசாலா டீக்கு சும்மா அந்த மாதிரி இருக்குது. ரியோவுக்கு முன்னுக்கு இருந்து ஐஸ்கிரீம் குடிக்காமல் டீ குடிச்சு விட்ருக்கு. இப்போ நான் அதில் அந்த டீ குடிக்கக்குள்ளே எடுக்கலாம்னு கேட்டேன். அண்ணா இல்லைன்ட்டு வரேன்டா. இப்போ சில யோசிப்பேன், தங்களை ஏதாவது பிள்ளையாக காட்டிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி இப்போ முதல் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை புட்டுக்கடைக்கு போனாங்க. புட்டுக்கடையில் உண்மையாக இப்போ நிறைய பேர் போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. அது அந்த அண்ணாவன் சொல்லியிருந்தவர். அது உண்மையாக நல்ல விஷயம். இப்போ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். கனகாலத்துக்கு இப்போ திரும்ப ரீஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிக்கல. அது உண்மையாக ஒரு நல்ல ஃபீட்பேக். இப்போ அதே மாதிரி அது நாங்கள் ப்ரொமோஷனாக செய்யலை, நான் விரும்பி போகிற இடத்துல காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு நடந்துட்டு டீ குடிச்சிட்டு போகிறது. இல்லை இப்போ நிறைய பேர் வந்து சாய் வாலா அப்படி இப்படின்னு தேடுறது இந்த மசாலா டீக்காண்டி. இதில் ஒரு மசாலா டீ கடை இருக்குது ரியோவுக்கு நேர் ஆப்போசிட்டில், அதுவும் பீச்சுக்கு பக்கத்தில். பின்னேற நேரம் ஒரு 4:30 5க்கு வந்தால் இதில் டீயை ஓட்டிட்டு அப்படியே பீச்சை பார்த்து கொண்டு இருந்து டீ குடிக்க சும்மா அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து இயற்கையாக இப்போ நான் போய் வர இடங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி உங்களோட கடையோ இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸோ காட்டணுமென்று சொன்னாலும் அதுவும் செய்யலாம். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்டா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூரம் வெளிக்கிடுது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, இங்கே கையை வச்சு காட்டுறேன். ரைட் வேறு இருக்குது, முன்னால் வேற நல்லா மழை பெஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் ரிஷியில் சாப்பாடு கட்டிட்டு போக கொண்டு வந்து இரவு சாப்பாட்டுக்கு. அடிக்கடி இங்கே கட்டுறது இரவுக்கு விலை குறைவாக எடுக்கலாம். ஆனால் வெள்ளனா வந்துடுவோம். இது சிக்னல் வேலை செய்யலை மழைக்கு, அதுக்குள்ளே க்ராஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஓகே, இப்போ என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு எடுப்போம். புட்டு இருக்குது, ரொட்டி இருக்குது, உப்புமாவாது உப்புமா தான், இடியப்ப கொத்து. அண்ணா இது உப்புமாவா? இடியப்ப பிரியாணி. மற்றது சில்லி பரோட்டா இருக்கு. மசாலா தோசை எவ்வளோண்ணா? 200 ரூபாண்ணா. சில்லி பரோட்டா? சில்லி பரோட்டா 250. அண்ணா கொத்து ரொட்டி வந்துருக்கு.
எல்லாம் கிலோ 200 அப்படித்தான் இருக்கு. நான் வந்து இடியப்பம் வடையும் எடுத்து கொண்டு வர போகிறேன். இதில் போட்டு பாருங்க. மழை பெய்யுது, இடியப்பம் வடையும் வாங்கி கொண்டு வரோம். இப்போ 10 இடியப்பம் வடையும் 270 ரூபா. இப்போ அங்கேயே இருந்து சாப்பிட்டா 20 ரூபா கூட தரும். அது பகல் அந்த 1000 ரூபா சேலஞ்ச் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நான் முதல் கேட்ட மாதிரி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் காட்டணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வா பாய். இதில் பாருங்க, ஒரு டபுள் டேக்கர் பஸ் நிற்குது. இதுனா கனகாலத்துக்கு முதல் கண்டது. பிறகு 1-2 பஸ் ஒரு இவெண்ட்டுகளுக்காக ஓடி திரிஞ்சு கொண்டிருந்தது. இதுவும் அதில் உண்டா இல்லாட்டி இது தனியாக ஓடி திரியுதான்றது தெரியல. இந்த மலைக்குள்ளே நானும் ஏதோ இவெண்ட் நினைச்சேன்னா அது தெய்வல கல்வி சேர்ந்து வீடு கொண்டு வரான். ஒரு நாள் இந்த பஸ்லேயும் போய் நாங்கள் வீடியோ எடுப்போம்.